ரைட். இது வந்து ஓயலாக்களுக்கு ஃபர்ஸ்ட் பார்ட்ல ஒரு கேள்வி வரும். காரணிப்படுத்துக. இதுல x வர்க்கம் + 5x + 3r என்ன ஒரு 3 ரூபாய் எப்படி காரணிப்படுத்துற காரணிகளின் கோவையாக எப்படி காட்டுறேன். கவனமா பாருங்க என்ன செய்றேன்னு. முதலாவது x வர்க்கத்தின் குணகம். x வர்க்கம் என்னதானே குணகம் என்றா இதோட சேர்ந்து வர பிரமாணம் என்ன ஒண்ணுமே இல்லடா 1x வர்க்கம். x இன் குணகம் என்ன 5 என்ன 5x என்றா 5 தான் குணகம் x இன். அப்ப x வர்க்கத்தின் குணகம் ஒண்ணுமே இல்லனா என்ன அர்த்தம் 1. அந்த x வர்க்கத்தின் குணகம் அல்லது a வர்க்கம் b வர்க்கம் என்று வந்தாலும் இந்த வர்க்கத்தின் வர தெரியாத இந்த குணகம் அந்த மூன்றாவது உறுப்பை பெருக்கணும். மூன்றாவது உறுப்பு என்ன +r என்ன. அப்ப இதுக்கும் பிளஸ் இதுக்கும் பிளஸ் என்ன +2 பிளஸ் அதாவது ஒரே அடையாளம் இருப்பட நேர் தானே. ஓரார் என்ன 6. அப்ப ரெண்டு மிதி இருக்கு. ஒன்று பெருக்கினால் +r வரும் இல்லையா. ஏண்டா இது +1 இது +r தானே. ஓரார் 6 தானே. x வர்க்கத்தின் குணகத்தால 6 பெருக்கணும். ஓரார் 6 பெருக்கினால் 6 வரும் என்ன 6 நேர் 6. அந்த ரெண்டு காரணியை கூட்டினால் x க்கு முன்னால என்ன குணகம் இருக்கு நேர் 5 என்ன. அப்ப நேர் 5 பெருக்கினா +r வரணும் கூட்டினால் x இன் குணகம் என்ன நேர் 5. அப்ப எந்த ரெண்டு பெருமானத்தை பெருக்கினா 6 வரும். ஆனா அதுல நேர் பெருமானம் வரும் என்ன. அப்ப என்ன செய்யணும் இரண்டு பெருமானம் ஒரே அடையாளமா இருக்கும். ஒன்று மைனஸா இருக்கும் அல்லது பிளஸ்ஸா இருக்கும். அப்ப ரெண்டும் ஒரே அடையாளம்னா கூட்டுப்படுமா கூட்டுப்படாதா கூட்டுப்படும் தானே. அது கூட்டினால் என்ன வரும் 5 வரும். இப்ப 6 என்னென்ன வழியில பெருக்கலாம் 3 2 6 3 2 5 இல்லவா. அப்ப பாருங்க 3 2 6 3 2 கூட்டினால் 5. இந்த 5 க்கு முன்னால என்ன அடையாளம் இருக்கு பிளஸ். என்ன அடையாளம் இருக்கு பிளஸ். ஓகேயா. அப்ப கூட்டினா +5 வருதுன்னு சொன்னா ரெண்டும் என்ன அடையாளமா இருக்கு நேர் பெருமானமா தான் இருக்கு இல்லையா. பாருங்க +++ ஈர் 6 +++ கூட்டுப்படுதானே +5. அப்ப ஒரு காரணி என்ன +3 மற்ற காரணி என்ன +2. அத கொண்டு நீங்க போடுங்க சமன் x வர்க்கம் +3x +2x +6. நான் கண்ட ரெண்டு காரணி சரியான எப்படி பார்க்கறா 3x 2x 5x வருதா இல்லையா. இந்த ரெண்டும் அப்படியே வரும். இப்ப 4 ரூபாய் மாத்தி போட்டு காரணிப்படுத்த போறோம். அப்படியே பாருங்க காரணிப்படுத்தல கோவையாக முதல் ரெண்டுக்குல நான் யாரை போடுக்கலாம் பாருங்க x வர்க்கம் +3x ல x வழியா எடுக்கலாம் என்ன எடுத்தா என்ன வரும் x வர்க்கம் x வழியா வந்தா உள்ள x வரும். ஓகேயா. பிளஸ் என்றா பிளஸ் 3x ல x வழியா வந்தா 3 உள்ள வருவார். ஓகேயா. x வழியா வந்தா 3 உள்ள வருவார். இதுக்கு பின்னால என்ன அடையாளம் இருக்கு பிளஸ் என்றா பிளஸ் மைனஸ் என்றா மைனஸ். அதுக்கு அப்புறம் இதுல யார் எடுக்கலாம் 6 2 மடங்களா. ஆக நாம என்ன செய்யலாம் 2 வழியா எடுக்கலாம். எடுத்தா 10x ல 2 வழியா வந்தா x உள்ள வருவார். பிளஸ் டு பிளஸ் ஒரே அடையாளம் இருக்குடா பிளஸ் 6 ரெண்டாவது எவ்வளவு 3 தானே. அப்ப e 3 6. ஓகேயா. இந்த ரெண்டு கோவை சொல்றதுங்க பொது கோவை காரணி. இதுல என்ன கோவை வருதோ அதே கோவை தானே இங்கேயும் வரணும். ஓகேயா. இதுல பிளஸ் வந்து இதுல மைனஸ் வந்தா பிளஸ். அப்ப இதுல x + 3 இதுல என்ன வரணும் x + 3 தான் வரணும். ஓகேயா. வெளியால இருக்கிற பெருமானம் ஒரு கோவை x இந்த +2 சேர்ந்து ஒரு கோவையா வரும். பொது கோவை காரணி ஒரு கோவையா வரும். ஓகேயா. ரைட். விளங்கினா லைக் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்த கேள்வி அடுத்த வீடியோல வரலாம். Thank you.